1/2 மணி நேரத்தில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பூரி கிழங்கு மசாலா. புஸ் புஸ்னு கோதுமை மாவில் பூரியும், ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் கிழங்கு மசாலாவும். டக் டக்னு ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்குறோம். மீடியம் சைஸ் கிழங்கு 6 எடுத்துருக்குறோம். இது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு வேகிற டைமில் நம்ம தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து. கடுகு வெடித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இது கூட நம்ம பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். ரொம்ப நைஸாக கட் பண்ண தேவையில்லை. ஒரு சிலருக்கு கிழங்கு மசாலாவில் வெங்காயம் நிறையா சேர்த்தா பிடிக்காது. அப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்குறேன். இப்போ மிளகாவும் ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அதனால் இந்தளவுக்கு நமக்கு வதங்கினா போதும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். உப்போட அளவு எல்லாருக்கும் மாறுபடும். அதனால் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். கிழங்கு வெந்துடுச்சு. இதை எடுத்துட்டு பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்குது. இது தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு சில கிழங்கு நல்லா மாவாக இருக்கும். அப்படி இருந்தால் மசாலாவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், திக்னஸும் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு கிழங்கு மட்டும் நல்லா மசித்து சேர்த்துட்டோன்னா நம்ம பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க. கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இந்த டைமில் வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நான் இதில் தக்காளி, கேரட் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு திக்னஸும் உப்பும் டேஸ்ட் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த திக்னஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் பூரி மசாலா ரொம்ப ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக பூரிக்கு மாவு பிசைய போகிறோம். 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம். நான் பூரினாலும் சரி, சப்பாத்தினாலும் சரி, முதல்ல தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணுவேன். நம்ம ரெகுலராக பண்ணுறப்ப எந்த அளவுக்கு மாவு தேவைப்படுங்கிறது நமக்கே தெரிஞ்சு போயிடும். இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றினோன்னா அது மாவு பிசைகிறப்ப 4 பேருக்கு தாராளமாக வரும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி லூஸாக பிசையாமல் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பூரி எண்ணெய் குடிக்காது, நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு, பூரிக்கு சின்ன உருண்டை தான் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஷேப் ஆக்கிக்கோங்க. நல்லா உருட்டிட்டோன்னா நம்ம தேய்க்கிறப்ப நல்லா ரவுண்டாக வரும். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டிட்டு கை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம தேய்ச்சா ஷேப் கரெக்டாக வரும். பூரி மாவு பிசைகிறப்ப நம்ம ரவை, ஜீனி எதுவுமே சேர்க்கல. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பூரி 10 நிமிஷம் ஆனாலும் நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். இந்த திக்னஸ் நமக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப நைஸாக தேய்க்காதீங்க. பூரிக்கு தேய்க்கிறப்ப கொஞ்சம் அதை விட திக்னஸ் ஜாஸ்தி இருந்தால் தான் பூரிக்கு கரெக்டாக இருக்கும். இதுலையே நம்ம இது மாதிரி எல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சிட்டோன்னா 10 நிமிஷத்தில் அப்பளம் பொரிக்கிற மாதிரி சுட்டு சுட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு ஷேப் நல்லா கரெக்டாக ரவுண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா மூடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மோல்டர் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. பூரி சுடுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் போட்ட உடனே நல்லா புஷ்ஷுன்னு வரும், எண்ணெயும் குடிக்காது. எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா 30-40 செகண்ட்லேயே கலர் மாறிடும். 2 சைடும் திருப்பி போட்டு ஓரங்கள்லாம் சுற்றி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. புஷ்ஷு புஷ்ஷுன்னு சூப்பரான கோதுமை பூரி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா பூரியும் 5 நிமிஷத்தில் நம்ம சுட்டு எடுத்துடலாம். மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் சுட்டு எடுத்துடலாம். 1/2 மணி நேரத்தில் சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் புசு புசுன்னு கோதுமை பூரியும்
டேஸ்டான பூரி மசாலாவும் ரெடி. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.